ஜூலி அவர்களே, என்னத்த சொல்றது, ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு நாள் மெரினால போய் கத்தினீங்க, கதர்னீங்க, அவங்கள கேவலப்படுத்தினீங்க, நிறைய பேரை நீங்க கேவலப்படுத்தினீங்க. அதனால ஒரு கும்பல் வந்து உங்களை ரொம்ப ஜூலி எஸ் கமான் தமிழச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி விட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஓகே, அதை நீங்க எப்படி காப்பாத்துக்கணும்? அது வேற லெவலுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதை ரொம்ப நல்லாவே நீங்க காப்பாத்திருக்கலாம். அது இல்லாம யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் ஒன் டே நீங்க மெரினால போய் கத்துனதுனால கமல் சார் பக்கத்துல நின்று பிக் பாஸ்க்குள்ள ஒரு கண்டஸ்டன்டா நீங்க போயிருக்கீங்கன்னா அது ஒரு பொக்கிஷமா நீங்க பாத்துக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரீட் இட் லைக் நீங்க குவீன் மாதிரி நீங்க அது யோசிக்கணும். ஐ மீன், இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம், யாருக்குமே கிடைக்காது. எத்தனை பேர் இருக்காங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும் கியூல பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்குள்ள போறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷோல உங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னா அது நீங்க எப்படி பார்த்துருக்கணும்? தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. லைஃப்ல வந்து யாராவது ஒருத்தர் நம்மள நம்ப மாட்டாங்களா? அழும்போது யாராவது வந்து தட்டி கொடுத்துட்டு சரி விடு அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்கோம். ஏன், நானே ஏங்கிட்டு இருக்கேன் என் லைஃப்ல. யாருமே உண்மையா யாராவது வந்து அழும்போது சரி ஓகே விடுறா, இட்ஸ் ஓகே கம் ஆன் சில், நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒரு தோள் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது பாவம் ஒருத்தி வந்து உங்களை அழாத அப்படின்னு தட்டி கொடுத்த ஒருத்திய லூசு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி கேவலமா பேசிருக்கீங்களே, உங்களுக்கு நாங்க என்ன சொல்லணுமோ தெரிய மாட்டேங்குது. பாக்குறவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகுற அளவுக்கு ஜூலி நீங்க பண்ணிட்டீங்க. ஸோ எஸ், மேபி நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கு வரும். மேபி காயத்ரி மாஸ்டருக்கும் சரி ஜூலி அவர்களுக்கும் சரி நிறைய வரும். இது வந்து நீங்க தாங்கிக்கணும் இந்த விமர்சனைகள் எல்லாமே. ஸோ வெளியில வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்களே அது புரிஞ்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள ஓகே ஃபைன், நாங்க இப்படி இருக்கோம், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். அது புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு அளவுக்கு நீங்க போனீங்கன்னா எஸ், அந்த விமர்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தெரியும்.